அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆலைநாள் தமிழ் சேனல். நான் நவீன்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு 4 வயசு குழந்தைய கொன்னு சூட்கேஸ்ல பேக் பண்ணி கோவால இருந்து பெங்களூருக்கு எடுத்துட்டு வந்த ஒரு அம்மாவோட கொடூரமான செயலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுஜானா சித்து இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கொன்ன தாய். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன் கிடையாதுங்க. அதாவது சாதாரணமான ஒரு பெண்மணி கிடையாது. ஒரு படிச்சு ஒரு சிஇஓ போஸ்ட்ல இருக்கவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிஇஓனா உங்களுக்கு தெரியும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவங்க பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஏஐ லேப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காங்க. இவங்க இந்த விஷயம் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு படிச்சவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க எப்படி மாட்டினாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோவா போயிருக்காங்க. தான் குழந்தைய கூப்பிட்டு தான் போயிருக்காங்க. கூட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒன்னா போயிருக்காங்க. அங்க கோவால பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கிறது லாஸ்ட் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா வந்துருக்கலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவங்ககிட்ட இல்லாத காசு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வேணும், அதாவது கோவாலேருந்து இங்கே வரதுக்கு பெங்களூர் வரதுக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் சொல்லியிருக்காங்க, இங்கிருந்து ஃப்ளைட்டில் போனால் உங்களுக்கு எக்கனாமிக்கோ நல்லா தானே இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இல்லை, எனக்கு கார் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வரும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டான பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க. அது மற்றவங்களாம் எடுக்க வேணாம், நானே எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்து வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகம் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலில் போய் தாங்கன்னா ரூம் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அது மாதிரி க்ளீன் பண்ண அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே செங்கல் பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அங்கே இருக்கு. அது ரத்தம்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே ஒரு ஷாக்கிங்காக இருக்கு, என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு. அதுவும் வரும்போது பையனோட வந்தாங்க, போகும்போது பையனும் இல்லை. அதெல்லாம் கோவா போலீஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. கோவா போலீஸ் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்கே அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கேப் புக் பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்காங்க. கோவா போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவங்க சுஜானா சித்து இல்லை, என் பையனை பார்த்தீங்கன்னா நான் அங்கே இதில் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் போலீஸும் அந்த இடத்துல போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு ஒரு அட்ரஸே இல்லை. அதில் அவங்க ரத்த கடையில் என்ன சொல்லிட்டு கேட்டுக்காங்க. அவங்க அது இல்லை, நான் பீரியட்ஸில் இருக்கேன், உங்களுக்கு தெரியல, பெண்களோட அந்த 3 நாள் ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க போலீஸ் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இவங்க போய் சொல்கிறாங்க தெரிஞ்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வைக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவா போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோவா போலீஸ் சொன்னது கேட்டு அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா உஷாரா பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ஊர் பேர் தெரியல, ஆனால் பெங்களூர்ல இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் சைன் பண்ணியிருக்காரு. அவங்களும் அதை கைது பண்ணிட்டாங்க. ஒரு படிச்சவங்க ஒரு 39 வயசு ஆகுது, அவங்க 39 வயசு பெண்மணி. அதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பெண்மணி. 2020-21 பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில ஒரு 100 பெண்மணிகள் இருக்காங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த டாப் ஃபர்ஸ்ட் 100 பேர்ல அதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்மணி இவங்க இந்த கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங். அதுக்காக போஸ்ட்மார்ட்டம்காக வெயிட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெளியிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இருமல் மருந்து நிறைய கொடுத்து அவங்க தூங்க வச்சுட்டு அப்புறம் கழுத்தை இறுக்கி, அதாவது ஒரு கொடூரமான விஷயம். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா வழி இல்லை. அதாவது ஒரு துண்டு எடுத்து கழுத்தை நெரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு இருக்கணும், இல்லைன்னா தலைகாணி வச்சு பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவங்க ஏன்டா கொண்டான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க விசாரிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இங்க இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா பெங்காலை சேர்ந்தவங்க. பெங்கால், அதாவது பெங்கால் கொல்கத்தாவில் இருந்தாங்க. கொல்கத்தாவில் இருந்து இங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகாம அவங்க ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சவே அவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க கூட ஒத்து பார்க்காம டைவர்ஸும் ஆகிருக்கு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்காங்க. இந்த டைவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா குழந்தைய அவங்க சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் அவங்க அப்பாவோட போயிட்டு போகலாம், ஓகேவா, அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய கொண்டு இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை அவங்க அப்பா கூட போயிருக்காங்க ஒரே ஒரு காரணத்தை அவன் வளர்ந்தானே அவனுக்கு தெரியும் எல்லாரையும் பத்தியும், அப்ப அவன் புரிஞ்சுப்பான். ஆனா அது ஒரு காரணம் சொல்லிட்டு அந்த குழந்தை பார்த்தா இதுக்காக கொண்டு இருக்காங்க.
அது அவங்க அப்பா கூட போயிட்டு போகலாம் அப்படின்னு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா ஏதோ மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்காம கம்மன் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. ஒரு 4 வயசு குழந்தைய இப்படி கூட கொல்லுவாங்களா? அதாவது கலியுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த விஷயம் கேட்டதுலேருந்து. இது சொல்ல என்ன வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் ரீசன் தெரியும் நம்ம என்ன சொல்றது. இப்போ பார்க்கறதுல கூட எதுக்காக பண்ணாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இது மாதிரி கொடுமை நடந்திருக்கு. இன்னும் நிறைய கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு. அதே போல ஹைதராபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு கொண்டுக்காங்க. அந்த வீடியோ பிடிச்சிக்காங்க. அந்த வீடியோ பிடிச்ச பர்சனே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க பார்த்தாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அம்மா பையனை கொண்டது, பையன் அம்மா கொண்டதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட இது வந்து இந்த நாட்டில் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்மளே இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷாக்கியாக இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. இதான் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் நடக்குது கேள்விப்பட்டீங்கன்னா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங் இருந்தது. அவங்க அப்பா கூட போயிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா புரியல எனக்கு. ஆனால் வேற ஏதோ ரீசன் இருக்கும், அது இன்வெஸ்டிகேஷன் தெரியவில்லை. அதே போல் அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை நிச்சயம். அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஓகே, இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஆத்மா சாந்தி ஆகிட்டோம். தேங்க்யூ.